இன்றைக்கு நான் உங்களோட சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். நான் ஒரு வீடியோ போட்டதுன்னா அதில் ஒரு ஆள் போட்டிருக்கார், நான் கமெண்ட் பார்க்க வந்தேன் தலைவரே, அந்த ஆப் நேம வீடியோவில் சொல்லிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு இத்தனை பேரை முட்டாளாக்குறீங்கள்? நான் சத்தியமாக அந்த வீடியோ இவ்வளவு ரீச் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்லலை, ஒரு 100-150 பேர் போடுவீங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் அந்த வீடியோ நான் போட்டு நான். ஆனால் அது கிட்டத்தட்ட 8000-10,000 பேருக்கு மேலே கமெண்ட் போட்டிங்க, 800Kக்கு மேலே வீடியோ போயிடுச்சு. ஸோ அவ்வளோ பேருக்கு நான் ரிப்ளை பண்ணிடலாம் போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை பற்றின அந்த அப்ளிகேஷன் வீடியோ போட்டு நான், ஆனால் அது அவ்வளோவா ரீச் ஆகலை. ஸோ அதான் பிரச்சனை. அந்த அப்ளிகேஷன் நேம் Adobe Premiere ஃபோன் வெர்ஷன். ஸோ அதுதான் நேம். ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் யாரையும் முட்டாளாக்கணுமெண்டு இந்த வேலை செய்யலை. ஸோ அப்படி யாரையும் முட்டாளாக்கியிருந்தேன் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க. பிரதர், நான் ஒரு கிராஃபிக் டிசைனர். ஆன்லைனில் எப்படி ஆர்டர் எடுக்கிறது ப்ளீஸ் டீச். வாழ்த்துக்கள் முதலாக உங்களுக்கு. ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் எடுக்கணும்னா முதல்ல உங்களோட ஒர்க்கில் நீங்கள் ஷேர் பண்ணணும். நிறைய வீடியோஸுகள் போடுங்க, நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க என்ன மாதிரிண்டு. எவ்வளவுக்கு நீங்கள் வீடியோஸில் போட்டு உங்களுக்கு ரீச் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் புது கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சு செய்யுங்க. நன்றி. ஸோ அவங்க என்ன கேட்டதுனால சில நேரங்கள் இருந்தாமல் அப்படி இப்படி இருக்கும். ஒரு ஆள்கிட்ட லைக் அவங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஆனால் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் காட்டல. சம்டைம் நீங்கள் கான்டாக்டுக்குள்ளே செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் காட்டும், மற்றவங்களுக்கு காட்டாது. ஸோ அப்படி ஒரு செட்டிங் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் உங்களோட ஸ்டேட்டஸ் காட்டுற மாதிரி வைக்கலாம், இல்லாட்டி எல்லாருக்கும் காட்டுற மாதிரி வைக்கலாம். ஸோ உங்களோட நம்பர் சேவ் பண்ணியிருக்க எல்லாருக்கும் காட்டுற மாதிரி வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சேவ் பண்ணியிருக்க நம்பர் மட்டும் காட்டுற மாதிரி வைக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கமெண்ட் தான் இது. மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் தப்பாக வாசித்தேன். அதுக்கு அடுத்தது, நீங்கள் எந்த கண்ட்ரி ப்ரோ? நான் பிறந்து வளர்ந்த எல்லாம் திருவண்ணாமலை. இப்போ நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன். ஓகே, ஃப்ரான்ஸ் பாரிஸில் இருக்கிறேன்.